ஹாய் மக்களே, வணக்கம். என்ன தாறுமாறா இருக்கு போல சண்டைகள், பயங்கரமான சண்டைகள். சாரி பூரி ஏத்துக்க முடியாத சாரி அப்படின்னு சௌந்தர்யா வந்து அப்படின்றாங்க. என்ன இந்த ரயானோட பிரச்சனையிலேயே இன்னைக்கு ராணவ் ரயான் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையிலேயே திருப்பி அடுத்த ப்ரோமோ வந்திருக்கு. சண்டை இந்த வட்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணவுக்கும் நம்மளுடைய ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும். ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனைனா சௌந்தர்யா வர்றதும், சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஜாக்லின் வர்றதும் புதுசு கிடையாது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் ஜாக்லினுக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு இது இருக்கு, தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல போய் மூக்க நுழைப்பாங்க. அதுக்கு கண்டிப்பா மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவம் வரும். இன்னைக்கும் அதனால ராணவ் கோவம் வருதா என்னன்றது தெரியல, லைவ் பார்த்தா தெரியும். நான் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேலை விஷயமா வெளியே வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோ பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது ராணவ் சொல்ற விஷயம் என்னன்னா, உனக்கு தெரியாதுல்ல தெரியாம எதுக்கு இது பண்ற, ஓத்தா சும்மாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுறாரு போல் இருக்கு. அதுக்கு அதை பீப் பண்ணி போடுறாங்க. ஓத்தா சொல்லாத அப்படின்னு சொல்றாங்களா என்னன்றது தெரியலங்க. பட் பீப் பண்ணி போடுறாங்க. ஏன்னா அந்த வேர்டை வந்து பொதுவாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பிக் பாஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம், அதை மியூட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கும் அதே தான் நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஜாக்லினை வந்து இப்படி பேசுனதுமே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த இடத்துல இறங்கிட்டு மரியாதை கொடுத்து பேசு ராணவ் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா, நீ மண்டை இப்படி ஆட்டி பேசுறல, மூஞ்சி எப்படி இருக்கு வித்தியாசமா காட்டி பேசுறல, உனக்கு மரியாதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கட்டி, ஆமாடா அப்படி ஆட்டுவண்டா, தலையை நான் அப்படி ஆட்டுவண்டாக, சாரி பூரி உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு டென்ஷன் ஆயிருக்காங்க சௌந்தர்யா. ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னைக்கு சரியான சண்டை ஒன்று இருக்கு அப்படின்னு தோணுது. பட் இந்த சண்டையும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக போடுவாங்களா அப்படின்றதான் தெரியல. பட் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா தானங்க இருக்கு. சீசன் 8 ஆகுது, இப்போதான் ஆரம்பமாகுது போல் இருக்கு ஒரு சண்டை. அதையும் தயவு செய்து எடிட்டரு எதுவும் மொக்க பண்ணி விட்டுறாங்களா அப்படின்னு தான் நமக்கு மனசுக்கு ஒரு இதாக இருக்கு. சரி பரவாயில்ல, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. எப்படியோ அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி உண்மையான சண்டைன்னு நினைக்கிறேன். பிராங்க்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எங்களால் தாங்க முடியாது மக்களே. சௌந்தர்யா, ஐயோ சௌந்தர்யா இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதுதான் உண்மையான சௌந்தர்யாவா இல்ல அந்த சௌந்தர்யா உண்மையான சௌந்தர்யா? எல்லாம் எனக்குள்ளதாண்டா இருக்கு அப்படின்றீங்களா? சூப்பருங்க, சூப்பர், அருமை. ராணவ், இட் இஸ் டைம். ஒன்று நீங்க பயங்கரமான ஒரு பிளேயரா மாறிடுவீங்க, இல்ல இந்த வாரத்தோடு நீங்க அவுட் ஆயிருவீங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மக்களே. தாறுமாறு தக்காளி சோறு வந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ரோமோ மக்களே. இந்த ப்ரோமோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு ஆதரவாகவும், ஜாக்லினுக்கு ஆதரவாகவும், ராணவுக்கு ஆதரவாகவும் ஏகப்பட்ட கமெண்ட்கள் நம்ம பார்க்குறோம். பட் இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு போன சண்டை தான் காரணம் நினைக்கிறீங்களா, இல்லை வேற சண்டையா? இந்த பொம்மை டாஸ்க் வந்தாலே சண்டை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால சண்டை வந்திருக்கா இல்லையா? யார் யாருக்கெல்லாம் இது வந்து ரியாலிட்டியா நடக்குதுன்னு தோணுது, யார் யாருக்கெல்லாம் இதுவும் சும்மா ஏதோ ஸ்கிரிப்ட் தாங்க அப்படின்னு தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து இது மட்டும் ரியாலிட்டியா நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.